ஒத்த காலை தூக்கி அந்த செவர் மேலேயோ அந்த போஸ்ட் மேலேயோ இல்லை வண்டி மேலேயோ தாங்கி பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒன்று கடிச்சா நம்ம மேலே அது போட்டு அமுக்காது அப்படின்னு அந்த நாய்க்கு புத்தி வந்துச்சான். அதிலிருந்து அந்த நாய் அவங்களோட சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துச்சான். சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவும் நாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல, அதை மாதிரி நாய் குட்டி போட்ட உடனேயும் முதல்ல சொல்லி கொடுக்குமா. ஒன்றுக்கு இருக்கிறப்ப, இந்த வார பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கு இருக்கிறப்ப இப்படி ஒத்த காலை தூக்கி அந்த பொருள் மேலே இல்லை அந்த சுவத்து மேலே இந்த வண்டி மேலே தாங்கிக்கிட்டு தான் ஒன்றுக்கு இருக்கணும், இல்லைன்னா அது போட்டு நம்மளை அமுக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதில் இருந்து தான் வழி வழியாக பரவி இப்போ எல்லா நாயுமே ஒத்த காலை தூக்கி அந்த பொருள் மேலே தாங்கிக்கிட்டு ஒன்று கிடைக்கதான். இப்படி ஒரு கதையை அந்த